உங்கள் எல்லாரையும் இந்த நேரளவிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லப்படுகிற இந்த மே 1ஆம் தேதி காலை வேளையிலே அதிகாலை வாக்குறுதி ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தரை கொடுத்துகிற இந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் நீர் ஆசீர்வதித்து தாரும். பாடப்போகிற பாடல்கள், ஜெபிக்க போகிற ஜெபங்கள், தியானிக்க போகிற வேத சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய நாமத்திற்கு கனம், மகிமை, புகழ் உண்டாகும். எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 43வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்கிற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். Thank you.
முறைமுறையாய் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 சங்கீதம் வசனங்கள் 25 துவங்கி 32 வசனங்கள் வரை நாம் முறைமுறையாய் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் வசனங்கள் 25 துவங்கி 32 வசனங்கள் வரை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருட்செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்திரவும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாட பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 46 சங்கீதம் வசனங்கள் 1 11 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46 1 11 வரை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்கப்பட்டாயிற்று. கர்த்தராவே இந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் இருந்த நிலைகளிலே ஆண்டவரை நாம் பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் இதுவரைக்கும் நாம் கண்ட எல்லா வேதனைகள், போராட்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள கரத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்விலே வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை எதுவானாலும் சரி, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை துதிக்கிற, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்
கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலே நம்முடைய தேவன். அவர் மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட சோதனைக்கலாம். Thank you Jesus, hallelujah. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் காரணரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, எங்களுக்காக வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டவரே, நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, மே ஸ்தோத்திரம். Thank you Jesus. சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா வேலைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரே நல்லவராக வல்லவராக இருக்கிறவர்களே நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட இயேசுவே நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். நாங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம். எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம் நீர் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இதுவரைக்கும் இருந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு வாழ்வை கொடுக்கிற ஒரு பேரொழியாக இந்த மே மாதத்திலே ஆண்டவருடைய வல்லமை நம்மை வெளிப்படும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus, hallelujah. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுவோம், இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சும்மா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க.
நமக்கு அதிசயம் செய்கிற தேவன், நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவரே நம்முடைய வாழ்வில் நமக்கு பலனாய் இருக்கிறார், திடனாய் இருக்கிறார். ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Jesus. அவருடைய கிருபை நம் மீது ஒரு நாளும் விலகாத கிருபை. அந்த கிருபையை எண்ணி எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த காலை பொழுதிலே உங்களுடைய சமூகத்தை நோக்கி, இயேசப்பா நீர் என் வாழ்க்கையிலே எனக்காக, என்னை தேற்றுவதற்காக, என்னை ஆறுதல் படுத்துவதற்காக, என் தேவைகளை சந்திப்பதற்காக, எனக்கு ஒளியாக, வழியாக, என் வாழ்வின் சத்தியமாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி நீர் என்னோடு இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்று இந்த காலை வேளையிலே உடைய சன்னிதானத்திலே இந்த துதிய ஆராதனையிலே அறிக்கை செய்திருக்கிறார். நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர், தீமையிலிருந்து காப்பாற்றுகிறீர், வழி நடத்துகிறீர். இன்னும் நீர் பாதுகாக்க போகிற தயவுக்காக, பராமரிக்க போகிற தயவுக்காக எல்லா விதமான நன்மைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே அவர்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே உடைய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் பேசும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு நாம் வேத பாட பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் இருக்கிற சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளவும், இதன் மூலமாக ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பலப்படுத்தவும், நாம் ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய், உங்களுடைய சிந்தைகளை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சங்கீதக்காரன் பாடுகிற இந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இந்த சங்கீதமானது நமக்கு ஒரு உன்னதமான ஒரு பலனையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் நம்முடைய வாழ்க்கையிலே உணரச் செய்யக்கூடியதாக இந்த சங்கீத பகுதி இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியை சீயோனின் திருப்பாடல் என்று அழைத்தார்கள். சீயோனின் திருப்பாடல் என்று சொல்லி யூதர்கள் இந்த பாடலை அதிகமாக பாடுவார்களாம். காரணம், இறைவன் ஆற்றலிலே மிகுந்தவர் என்பதை எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் உணர்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்த அவருடைய ஆற்றலை குறிப்பாடாக இந்த பாடல்களை அவர்கள் பாடுவதாக சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக மோவாபியர்கள், அம்மோனியர்கள் சேயீர் மலை தேசத்தார் யோசபாத்தோடு கூட போரிடும்படியாய் கடந்து வந்த பொழுது ஆண்டவர் அந்த போரிலே யோசபாத்தோடு கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் திரும்பி வருகிற பொழுது இந்த பாடல் பாடியிருக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் எப்படி தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்பதை சித்தரிக்கிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. இதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் அதில் இருக்கிறதான கருத்துக்களும் அதனுடைய மொழி நடைகளும் இந்த 46ஆம் சங்கீதத்திற்கு ஒத்தவண்ணமாக இருக்கிறதை, தொடர்புடையதாக இருக்கிறதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். மார்ட்டின் லூத்தர் இந்த பாடலை குறித்து சொல்லும் பொழுது இதற்கு அவர் மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்நாளிலே இந்த பாடலை பாடினார் என்று சரித்திர குறிப்புகள் உண்டு. அவர் சொன்னார், நம்மோடு கூடவே இருக்கும் பலமுள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவதை அவருடைய குறிப்புகளிலே நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத பகுதிக்கு நான் கொடுக்கும்படியாய் விரும்புகிற ஒரு சின்ன தலைப்பு என்னவென்று சொன்னால், மீட்பின் ஆண்டவர். மீட்பின் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற, அவரை குறித்து புகழ்ச்சியாய் சொல்லப்படுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் மீட்பின் தேவனாய் இருக்கிறார், மீட்பின் ஆண்டவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை 3 பிரிவுகளாக நான்
உங்களுக்கு பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே மீட்பின் ஆண்டவர் நமக்காய் இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அந்த சங்கீதம் சொல்லுகிறது. 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் குடியிருக்கும் நகரத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அலைச்சல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். 3வதாக 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த 3 தலைப்பின் அடிப்படையிலே, இந்த 3 பிரிவுகளாக இதிலிருந்து ஆண்டவருடைய செய்தியை சுருக்கமாக நாம் சிந்திக்க இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று 1வது வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். 2வது வசனத்தில் பூமி நிலை மாறினாலும், 1வது வசனத்தை ஏன் அவர் சொன்னார்? பூமி நிலை மாறக்கூடியது. அப்படி பூமி தன்னுடைய நிலையை மாறிக்கொண்டாலும், பூமியானது அது அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் என்று சொல்கிறார். மலை என்று சொல்லும் போது பொதுவாக ராஜ்யத்தை குறிப்பதாக இங்கே பதம் சொல்லப்படுகிறது. ராஜ்யம், அரசாட்சி, இது கூட அழிந்து போனாலும் அவைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் என்று அங்கே பார்க்கிறோம். அதாவது இந்த உலகம் அழிவதாய் இருந்தாலும், உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களுடைய அரசாட்சிகள் எல்லாம் மாறி போனாலும் நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம் என்று அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். மீட்பின் தேவன், மீட்பின் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நாம் அஞ்ச வேண்டாம், அஞ்சி இருக்க வேண்டாம் என்று நம்முடைய பயத்தை போக்குகிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, தாங்கள் பார்க்கிற காட்சிகளை எல்லாம் வைத்து ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எனக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ, இப்படியே போனால் என்னதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்களும் நானும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்காக எனக்காக ஒரு மீட்பதற்காக அவர் நமக்கு அடைக்கலமானவர் என்று அங்கே சொல்றார். இறைவனுடைய அடைக்கலம். சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் அடைக்கலமான ஒரு தெய்வம். அவருடைய செட்டையின் நிழலிலே ஒரு அடைக்கலத்தை நமக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்திலே நமக்கு முழு நிறைவான ஒரு பாதுகாப்பு நாம் நம்புகிற ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே மாத்திரம் தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்புகள் எல்லாம் ஊர்ஜிதமாக நம்ப தகுந்த பாதுகாப்பு கிடையாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் உங்களையும் என்னையும் மீட்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு அது நம்ப தகுந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அஞ்ச வேண்டாம், தைரியமாய் இருக்கும்படியாய் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்வோம். உலகிலே இருக்கிற எல்லா பாதுகாப்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பு உன்னதமானது. அதை எதையோடும் நாம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே இதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நினைத்து பல்வேறு விதங்களிலே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்னவோ ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டு பாதுகாத்துக் கொள்ளுகிற எல்லா மனிதர்களும் இன்றைக்கு தோற்று போகிற ஒரு சூழ்நிலையிலே தான் இருக்கிறார்கள். இந்த வைரஸ் வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாரபட்சமே கிடையாது. நல்ல உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ எல்லாருக்கும் இது வருகிறது. இந்த வைரஸ் தாக்காத மனிதர்களே இன்றைக்கு இவங்களுக்கு தான் வரும், ஏழ்மையானவர்களுக்கு தான் வரும், ரொம்ப குக்கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது. நல்ல வசதியானவர்கள் இல்ல
இங்கிலாந்துடைய இளவரசராக இருந்தால் கூட அது வரும். அது யாருக்கும் வரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை தாண்டி இந்த வைரஸ் தாக்கக்கூடுமானால் அவ்வளோ பயங்கரமான இந்த வைரஸிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. சானிடைசர் போட்டு கையை கழுவியது, அதை பண்ணி இதை பண்ணு, எதை பண்ணினாலும் இல்லை. அமெரிக்காலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சமான மக்கள் மரித்து போகிறார்கள். அவர்கள் செய்யாத பாதுகாப்பா, அவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பா, அவ்வளோ பாதுகாப்பு இருந்த பொழுதும் இந்த நோய் அவர்களை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இன்றைய வரைக்கும் உனக்கும் எனக்கும் இந்த வாதைகள் நெருங்காதபடிக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். தெரியுமா? காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மீட்பின் தேவன், மீட்பின் ஆண்டவர், உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். ஆகவே நீ ஏதோ நடந்து விடுமோ என்று சொல்லி அஞ்சி இருக்க தேவையில்லை. நீ அஞ்சி கொண்டு இருக்க வேண்டாம். தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நீயும் நானும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி, தங்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லி எங்கெங்கேயோ அடைக்கலத்தை தேடி ஓடுகிறார்களாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. பொய்யை அடைக்கலமாக்கி, மரணத்தை அடைக்கலமாக்கி கொண்டார்கள், மாயை அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் இதையெல்லாம் அடைக்கலமாய் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், எதுவும் எங்களை நெருங்காது, எதுவும் எங்களை அணுகாது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதின் கீழ் விதிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் மீட்பின் ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம். நம்முடைய அடைக்கலம் இயேசு. அவருடைய அடைக்கலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே நாம் மாயின் இடத்திலே அடைக்கலத்தை தேடி போகவில்லை, மரணத்தின் இடத்திலே அடைக்கலத்தை தேடி போகவில்லை, பாதாளத்தின் இடத்திலே அடைக்கலத்தை தேடி போகவில்லை. ஜீவனுள்ள ஜீவாதிபதியாகிய இயேசுவினிடத்திலே நம்முடைய அடைக்கலத்தை தேடி நிற்கிற இந்த காலவேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமானவர். அதுதான் அந்த சங்கீத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலம் என்று அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெலனுமானவர், ஆற்றல் உள்ளவர். அடைக்கலம் மாத்திரமல்ல, ஆற்றல் உள்ள கடவுள். நம்முடைய வாழ்விலே நம்மை மீட்பதற்கான ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார். மனிதனுடைய ஆற்றல் இவ்வளவுதான், அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. என்னாலே முடிந்தால் இந்த டேபை என்னால் தூக்க முடியும், இந்த புல்பிட்ட ஓரளவுக்கு அப்படி அசைக்க முடியும், இதுதான் என்னுடைய ஆற்றல். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது. அவரவர்களுடைய ஆற்றலினுடைய அளவுக்கு தக்கதாக அவர்களால் செய்ய முடியும். ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு ஒரு அளவு கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலே இல்லையாங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆலே இல்லைதான். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் ஆற்றல் உள்ளவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பெலனுள்ள கடவுள், ஆற்றல் உள்ள ஒரு கடவுள். அந்த ஆற்றலுக்கு அளவே கிடையாது. மனிதனுடைய ஆற்றலுக்கு அளவு இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய ஆற்றலுக்கு அளவில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே நீங்களும் நானும் அஞ்ச வேண்டாம். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய மீட்பின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆற்றல் உள்ள தேவன். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அதே வசனத்திலே, அவர் அனுகூலமான துணை. அனுகூலமானவர், அவர் அனுகூலமான, நமக்கு அப்படியே எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு
நமக்கு நம்மை பாதுகாப்பதற்கு நமக்கு நல்ல துணையாகவே இருக்கிறார். கூடவே ஓட்டிட்டு இருக்கார், எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். இறைவன் நமக்கு நல்ல துணையாளராக இருக்கிறார் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நம்ம கூடவே அவர் இருக்கிறதுனால அஞ்ச வேண்டாம். நம்முடைய ஆற்றலை தாண்டி ஒரு வலிமை உள்ள ஒரு கடவுள் நம்மோடு இருக்கிறார், அனுகூலமாய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பெரியமான தேவனுடைய அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடுவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று பாடியிருக்கிறார். இங்கே அவர் சொல்றாரு, இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போவதாய் இருந்தாலும் நீங்களும் நானும் அஞ்ச தேவையில்லை. காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீட்பின் ஆண்டவர், அவர் அடைக்கலமானவர், அவர் ஆற்றல் உள்ளவர், அவர் அனுகூலமானவர். அல்லேலூயா. எசேக்கியாவினுடைய நாட்களிலே நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பாருங்க, எசேக்கியாவுடைய பார்வையிலே அசீரியா மிகவும் பலம் வாய்ந்ததா இருந்தது. ஆனாலும் அவனுடைய அதிகாரத்தை தள்ளினான். காரணம் என்ன? கர்த்தரோடு கூட அவன் வாழ்ந்தான், கர்த்தரை நம்பி இருந்தான். கர்த்தரை நம்புங்கள் என்று தன் ஜனங்களையும் பலப்படுத்தினான். ஆகவே அவன் போன இடங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அனுகூலத்தை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் சங்கீத பகுதி என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இந்த சங்கீதத்தை 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க பாருங்களா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இன்றைக்கு ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டு, அப்படியே ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டு, ஜாதிகள் கொந்தளித்துக் கொண்டு, ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போறோமோ தெரியலையே, இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன நடக்குமோ தெரியலையே, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, ஜாதிகள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வேதனைகளும் போராட்டங்களும் நிறைந்த காலத்துல மீட்பின் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். சும்மா நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நடக்கவே இல்லை, எதுவும் நடக்கல. ஆனா எதுவும் நடந்தது போலவே தங்களுடைய வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியற்ற ஒரு இதயத்தோடு கூட இருக்கிறார். நைட்ல தூங்கினா தூக்கம் வரல பாஸ்டர், ஏன்? ஒரே பயமா இருக்கும். பக்கத்துல வந்துச்சு, இங்க வந்துச்சு, அங்க கொண்டு போயிட்டாங்க, இங்க லாக் பண்ணிட்டாங்க, இங்க 2 அமைதியாயிரு, அமைதியாயிரு. ஏனென்றால் மீட்பின் ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, உன்னை மீட்பது அவருடைய வேலை. உன்னை மீட்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். அமைதியாயிரு. அமைதியாயிருப்பதுதான் ரொம்ப கஷ்டம். அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். இன்றைக்கு ஜாதிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், ராஜ்யங்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அமைதியாய் இருப்பதற்கு இங்கே ஒரு 3 காரியத்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்கென்று ஒரு அசைவில்லா ராஜ்யம் இருக்கிறது. ஆகவே அந்த ராஜ்யத்தை நோக்கி நாம் அமைதியாய் இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது உலகத்திலே இருக்கிற ராஜ்யம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள், அரசாட்சிகள், இவைகள் எல்லாம் சில காலங்கள் வரைக்கும், அதற்கு ஒரு கால வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்திற்கு காலை வரையே கிடையாது. அந்த கால வரையற்ற, அதற்கு முடிவே இல்லாத ஒரு ராஜ்யத்தை
கடவுள் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த ராஜ்யத்தை நோக்கி நாம் அமைதியாய் இருக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அமைதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு உதவி நிச்சயமாய் வரும். தத்தளிக்க வேண்டாம், தவித்து கொண்டிருக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை நிச்சயமாய் கடந்து வரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். இந்த ஒத்தாசை எப்பொழுது வரும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. 5வது வசனத்திலே, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராம். அதிகாலையிலே அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு சகாயம் வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அமைதியாய் பார்க்கும் பொழுது நமக்கு சகாயம் உண்டாகும். இங்கே சொல்லப்படுகிறது, காலையிலே, அதிகாலையிலே, இந்த அதிகாலையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு அசைவில்லா ராஜ்யத்திலிருந்து உதவி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த போது ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்பாத தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையிலே உலகத்தை நாம் நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக உன்னதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு சகாயம் உண்டாகும், நமக்கு உதவிகள் உண்டாகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே இருப்பவர்களை நாம் நோக்கி பார்க்காமல் உன்னதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னதத்திலே உன்னதமான ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறபடியினாலே அங்கே இருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 46:5 அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அசையில்லாத அந்த ராஜ்யத்தின் நடுவிலே ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அமைதியாய் காத்திருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்திலே வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர், உன்னதத்திலே உன்னதராய் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். இங்கே இந்த உன்னதமான கடவுள் என்கிற அந்த வார்த்தை எபிரேய பதத்திலே எல் எலியோன் என்ற ஒரு வார்த்தையோடு கூட அவர்கள் சொல்லுகிறார். எல் எலியோன் என்று சொன்னால் உன்னதமான கடவுள், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கடவுள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து பார்க்கிறோம். உன்னதமான தேவனுக்கு அவன் ஆசாரியனாயிருந்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை படைத்த கடவுள் அவர் வாழ்கிற ஒரு இடம் நமக்காக இருக்கிறது. அது அசைவில்லாத ராஜ்யம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே இருக்கிற நமக்கு விரோதமாய் உண்டாக்குகிற பாழ்கடிப்புகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிற ஒரு ராஜ்யமாக அது நமக்கு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, சாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவன், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பையும் அவர் தருகிறவராக இருக்கிறார் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது கடைசியுமாக 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் அமர்ந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அமர்ந்திருங்கள். முதலாவது என்ன சொன்னேன்?
அஞ்சாதிருங்கள். முதலாவது அஞ்சாதிருங்கள் என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவது அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். மூன்றாவதாக இங்கு வேதம் சொல்லுகிறது அமர்ந்திருங்கள். அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அமர்ந்திருங்கள் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். இல்ல இந்த லாக்டவுன்ல என்ன சொல்றாங்க? வீட்லயே இருங்க, ஸ்டேயிங் ஹோம். வீட்லயே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க, அமர்ந்திருங்கள். அப்போ கூட நிறைய பேர் கேட்கறது கிடையாது, அமர்ந்திருக்கிற பழக்கமே கிடையாது. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. காவல்துறையினர் அவர்களை உதச்சி அவருடைய வாகனங்கள் எல்லாம் பிடிக்கிட்டு எவ்வளவு நிகழ்ச்சிகளை நம்மலாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவர்களால் அமர்ந்து இருக்க முடியல, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, இப்பேற்பட்டதான பாழ்கடிப்புகள், பூமியிலே பாழ்கடிப்புகள் எல்லாம் உண்டாகும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். சங்கீதம் 46:10 அதுதான் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏன் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக. நீங்கள் அமர்ந்திருந்தால் கடவுளை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஓடிக்கொண்டே கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த லாக்டவுன் டைம்ல அமர்ந்திருந்து கடவுளை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற அநேக சிறப்பான உபவாச நாட்களை எல்லாம் குடும்பத்திலே நியமித்து அநேக குடும்பங்களிலே உபவாச ஜபங்கள் நடக்கும். காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரை நாங்கள் ஜெபம் பண்றோம். ஐயா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றோம். ஒருவேளை நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம், அந்த 40 நாள் ஜெபம் பண்ணாதவங்க கூட இப்போ ஜெபம் பண்றாங்க. ஏனென்றால் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் அமர்ந்திருந்தால் நிச்சயமாகவே தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகிறாராம்? ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளை அறிகிற அறிவை நாம் பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அமர்ந்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காக இது கொடுத்துக்கிறார். ஏதோ அரசாங்கத்தில் நாம் அந்த வாதைகள், இந்த COVID-19 ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு அந்த சங்கிலி தொடரை உடைப்பதற்காக இந்த லாக்டவுன் கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்து இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்தால் ஆண்டவரை குறித்து இன்னும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவை அடைவதை கடவுள் விரும்புகிறார். அதுவே அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அமர்ந்திருக்கும் பொழுது
இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். தேவனுடைய மகிமை அவருடைய பலம் வாய்ந்த கரத்தை, ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள அவருடைய கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு அழகா அந்த வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். இதெல்லாம் மகிமையையும் அமர்ந்திருந்தா மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு வேகமாய் போய்கொண்டு ஆண்டவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாக அறிந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்பதற்கு இந்த மாதத்திலே, இந்த காலை வேளையிலே விசேஷித்த பலன் நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தும் என்பதிலே நாம் எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 27:4 சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று எழுதியிருக்கிறார். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி விரும்பின ஒரு மனிதன். இன்றைக்கு வீடுகளிலே நாம் தனிமையிலே உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய மகிமையை காண்பதற்கு இந்த லாக்டவுன் காலங்கள் மிக உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். 10வது வசனத்திலேயும் 11வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது சொன்னார் தேவன் நமக்கு அடைக்கலம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்திலேயும் 11வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த, நான் முதல் பாயிண்டே அதை நான் மென்ஷன் பண்ணேன். இந்த அடைக்கலத்தை இந்த உலகத்தினுடைய எந்த பாதுகாப்போடு கூட நாம் ஒப்பிடவே முடியாது. நாம் அமர்ந்திருந்தால் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை தாண்டி இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான பாதுகாப்பு நமக்கு இல்லை. ஏதோ கிருபையில நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். பிரியமானவர்களே, கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் எதன் வழியாய் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வெளியிலே போகாம இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பொருட்கள் நம்ம வீட்டை தேடி வருகிறது. காய்கறிகள் வருகிறது, மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம். எத்தனையோ பொருட்கள் வந்துட்டு போயிட, பேப்பர் வருது, பால் வருது. அது கூடவே வைரஸ் வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதில்லை. தேவன் உங்களுக்கும் எனக்கும் உன்னதமான அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, முதல்ல நீங்க இப்படியெல்லாம் நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து, பூமியிலே பாழ்கடிப்புகள் எல்லாம் உண்டாகிறதை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கடவுளாகிய நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். 2வது காரியமாக இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் அமைதலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அசைவில்லாத ராஜ்யம் நமக்காக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அதிகாரம் உடையவர்களையும் அடக்கி ஆளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 3வதாக நாம் சிந்தித்தோம், அமர்ந்திருக்க வேண்டும். ஏன் அமர்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்வதற்காக, அவருடைய மகிமையான பாதுகாப்பை பெறுவதற்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பின் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நாம் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம், அமைதியாயிருப்போம், அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை மீட்டு பாதுகாத்து, கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். நல்ல ஆசீர்வாதம் என்பது நீண்ட காலம் இல்ல, தீமை கொஞ்ச காலம், நன்மை என்பது ரொம்ப காலம். ஆகவே ஆண்டவருடைய நன்மையை நாம் பெறுவதற்காக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தீமையின் நாட்கள் வரைக்கும் அஞ்சி கொண்டிருக்க வேண்டாம், அமைதியாக இருப்போம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்து நம்மை மீட்டு ரட்சிப்பாராக. ஆமென். இறுதியாக நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் நம்முடைய வங்கி கணக்கிலே நீங்கள் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்க்ரீனில் பக்கத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த வங்கி எண் இங்கே வருகிறது. சைடில் உங்களுக்கு இந்த பார்கோடு வருகிறது. பார்கோடில் நீங்கள் ஸ்கேன் செய்தால் நம்முடைய வங்கி கணக்குக்கு உங்களுடைய தொகையானது அது போய்விடும். ஆகவே காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுத்து இந்த திருச்சபையினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாடல் 260வது பாடல், அடைக்கலமே உமது அடைமைதானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்கிற பாடலை நாம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எங்களுக்கு நீர் சகாயராய் இருக்கிறபடினாலே, மீட்பின் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே இந்த காலை பொழுதிலே உன்னதத்தை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி காலை பொழுதிலே உடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலனினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் நிரப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரே செயல்களை குறித்து எங்களுக்கு நீர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் போதித்திருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்வில் நீர் மீட்பராய் இருக்கிறபடினாலே நாங்கள் எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து அஞ்சி இருக்க வேண்டாம். காரணம், நீர் எங்கள் அடைக்கலமானவர், ஆற்றல் உள்ளவர், நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர் என்று நாங்கள் சிந்தித்தோமே. ஆண்டவரே, நாங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்காக ஒரு அசைவில்லாத ராஜ்யம் இருக்கிறது. அதிலே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பலவான்
புறஜாதிகளை எல்லாம் அழிக்கத்தக்கதாக நிர்மூலமாக்கத்தக்க ஆற்றல் உள்ள கடவுள் நீர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே அதை நோக்கி நாங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும், தத்தளித்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று எங்களை தேற்றினீரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய மகிமைகளை நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் ஆலோசனை சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களோடு கூட உடைய வார்த்தைகளை நீர் தந்து தேர்ச்சி கொண்டிருக்கிறீர், போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய திருச்சபையினுடைய தலைமை போதகருக்காக ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையினுடைய மூப்பர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் உனக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தெய்வீக கிருபைகள் உடைய பிள்ளைகளாக எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. ஆண்டவரே இப்ப ஏற்பட்டதான ஆண்டவரே நாட்களிலே அப்பா எங்களை சுற்றிலும் எத்தனையோ விதமான பொல்லாப்புகள் சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கும்படி, உம்முடைய சமூகத்தை சார்ந்திருக்கும்படி, உம்முடைய மீட்புக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் வைத்து நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீரே. நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய சன்னிதானத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படைத்த எல்லா காணிக்கைகளையும் ஏற்று அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலேயும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திருச்சபையினுடைய தேவைகளுக்காக மனமுவந்து கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஏற்று அங்கீகரியும். தொடர்ந்து ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபையிலே சுகவீனமாய் இருக்கிற மக்களை கடவுள் நீர் சுகமாக்குவீராக. இந்த நாட்களிலே உடைய தெய்வீக சுகம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுபடியாய் செபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கடவுள் இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையோருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வரை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.